ஒரு அழகான குறிஞ்சி காடு. அங்கே எல்லா விலங்குகளும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காட்டின் ராஜா சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டது. இன்று நான் ஒரு போட்டி நடத்தப் போகிறேன், வெற்றி பெறுபவருக்கு சிறப்பு பரிசு என்று அறிவித்தது. இதை கேட்டதும் எல்லா விலங்குகளும் துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டன. கரடி, சிறுத்தை, குரங்கு, மான், நரி, முயல், ஆமை, தவளை எல்லாரும் சிங்கத்தின் குகை வாசலுக்கு ஓடி வந்தார்கள். அரசே, என்ன போட்டி? நாங்கள் எல்லாம் ரெடி என்று கத்தினார்கள். சிங்கராஜா சொன்னது, இந்த ஆற்றின் இந்த கரையிலிருந்து மறுகரைக்கு நீந்திச் சென்று மீண்டும் இங்கே வந்து சேர வேண்டும். இதை கேட்டதும் முயலுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. நம்மால் முடியுமா என்று அது நினைத்தது. ஆமையும் தவளையும் நாங்கள் ரெடி என்றன. அப்போ சிங்கம் சிரித்துக்கொண்டு சொன்னது, உங்களுக்கு தண்ணீரில் நீந்துவது சுலபம், நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க வேண்டாம். சிங்கத்தின் வார்த்தையை ஏற்று ஆமையும் தவளையும் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டனர். சிங்கம் ராஜா ஒரு விசிலை எடுத்து சத்தம் எழுப்பினார். உடனே ஆமை, தவளை தவிர மற்ற எல்லா விலங்குகளும் ஆற்றில் குதித்து நீந்தத் தொடங்கின. சிறுத்தையும் கரடியும் வேகமாக நீந்தி முதலில் மறுகரையை தொட்டார்கள். நாம் தான் ஜெயிச்சோம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா சிறிய முயலால் அவ்வளவு வேகமாக நீந்த முடியவில்லை. நீரோட்டம் பலமாக இருந்தது. முயல் ரொம்ப களைத்துப் போனது. அதை பார்த்த குரங்கு உடனே முயலிடம் நீந்தி வந்தது. பயப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள் என்று சொன்னது. முயல் நன்றியுடன் குரங்கின் முதுகில் ஏறிக்கொண்டது. குரங்கு மெதுவாக ஆனால் பாதுகாப்பாக முயலையும் சேர்த்து கரையை அடைந்தது. முயலின் கண்களில் சந்தோஷம், நன்றி என்றது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சிங்கராஜா பேசத் தொடங்கியது. சிறுத்தையே, கரடியே, நீங்கள் வேகமாக நீந்தியது உண்மைதான். ஆனால் இந்த போட்டியின் வெற்றியாளர் குரங்குதான். எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டன. சிங்கராஜா சொன்னது, வேகத்தை பார்க்க இந்த போட்டி இல்லை, ஆபத்து நேரத்தில் யார் மற்றவருக்கு அன்பும் அக்கறையும் காட்டுகிறார்கள் என்பதை பார்க்கத்தான். குரங்கு வெட்கத்துடன் சிரித்தது. முயல் சந்தோஷமாக அதை கட்டிப்பிடித்தது. மற்ற விலங்குகளும் கைத்தட்டின. இனி நாங்கள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் வாழ்வோம் என்று சொன்னார்கள்.